இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற கட்சி சமூக சீர்திருத்தம் தரப்போகின்ற கட்சி, ஜாதியை ஒழிக்கப் போகின்ற கட்சி, புரட்சிகரமான இயக்கம், புதிய சித்தாந்தங்களை கொண்ட இயக்கம், முற்போக்கு சிந்தனை உள்ள இயக்கம், முற்போக்கு சிந்தனையுள்ள தலைவர் என்றெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி ஊடகங்களிலே பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிரதமராகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் ஆளாளுக்கு கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள். போர்வையில் வடிகட்டிய பொய்யை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி ஒரு செய்தி இன்றைய நாளிதழில் வந்திருக்கிறது. அந்த செய்தியை முழுவதும் பார்த்து விடுவோம். விசிக மாவட்ட செயலாளர் உட்பட 9 பேர் மீது கொலை முயற்சி வழக்கு. விசிக பிரமுகர் தாக்கப்பட்ட வழக்கில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட 9 பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்து 3 பேரை கைது செய்துள்ளார்கள் போலீசார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுகா மடம் செம்பரசனப்பள்ளியைச் சேர்ந்தவர் முனிச்சந்திரன், 35 வயது. விசிக வேப்பனப்பள்ளி சட்டசபை தொகுதி துணை செயலாளராக இருக்கிறார். இவருக்கும் கிருஷ்ணகிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாதேஷ் இடையே முன் விரோதம் இருந்துள்ளது. கடந்த 29இல் குருபரப்பள்ளி அருகே முனிச்சந்திரனை மத்திய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயலாளர் மாதேஷ் தூண்டுதல் பேரில் ரவுடிகள் அடங்கிய கும்பல் கத்தியால் தாக்கியது. படுகாயமடைந்த முனிச்சந்திரன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த 30ஆம் தேதி கிருஷ்ணகிரி அக்ரகாரத்தைச் சேர்ந்த அகில், ரயில்வே காலனியைச் சேர்ந்த பிரசாத் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர். ஆனால் மாவட்ட செயலாளர் மாதேஷ் மட்டும் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்படவில்லை. இந்த சம்பவத்தை அடுத்து நேற்று முன்தினம் மாலை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன் தலைமையில் நிர்வாகிகள் காவல்துறை ஆணையாளரிடம் மனு அளித்தார்கள். அதில் மாவட்ட செயலாளர் மாதேஷ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டும், இல்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என்றனர். இந்த நிலையில் மாவட்ட எஸ்பி தங்கதுரை அடிதடி வழக்கை கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்ய உத்தரவிட்டார். இதையடுத்து குருபரப்பள்ளி போலீசார் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இருவருடன் நேற்று 21 வயது நிரம்பிய தனீஷ் என்பவரையும் கைது செய்தார்கள். தலைமறைவாக உள்ள மத்திய மாவட்ட செயலாளர் மாதேஷ், ஒன்றிய செயலாளர் ரமேஷ், வெற்றி என்பவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்தவர், அந்த கட்சியின் நிர்வாகி சூரிய பிரகாஷ் மற்றும் இருவரை போலீசார் தேடி வருகிறார்கள். அவர்கள் கிடைத்தால் கைது செய்து சிறையில் அடைத்து விடுவார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அவர்கள் திமுக கூட்டணியிலே இருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தீவெட்டிப்பட்டியில் ஒரு கலவரத்தை உருவாக்கியது கஞ்சாவை குடித்து அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட தலித் சமூகத்தை சார்ந்த சிலர் அந்த சமூகத்திற்கே அவப்பெயரை தேடி கொடுத்தார்கள். தேடி கொடுத்து விட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு வன்னியர் சமூகத்தின் மீது பழியை போட்டார்கள். இப்படி பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களாகவே எதையாவது செய்துவிட்டு பழியை வன்னியர் சமூகத்தின் மீது போட்டுவிட்டு தன்னை முற்போக்காளர்கள், வன்னியர் சமூகம் ஜாதி வெறி பிடித்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் புனிதமானவர்கள் என்றெல்லாம் அவர்கள் அவ்வப்பொழுது கதை விட்டுக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர், தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த மாவட்ட நிர்வாகி இவர்களே சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவரையே கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் கட்சிக்குள்ளேயே அவர்கள் முற்போக்காக நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் கட்சிக்குள்ளேயே அவர்கள் ஒழுக்கத்தை காக்கவில்லை. அவர்கள் கட்சிக்குள்ளேயே அவர்கள் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் கட்சிக்குள்ளேயே அவர்கள் அறவழியை பேணி பாதுகாக்கவில்லை. அவர்கள் கட்சிக்குள்ளேயே அகிம்சை இல்லை. அவர்கள் கட்சிக்குள்ளேயே கொலை முயற்சி, அவர்கள் கட்சிக்குள்ளேயே ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தாக்கிக் கொள்வது, அடித்துக் கொள்வது, வெட்டி கொள்வது, அந்த வழக்கிற்காக காவல் நிலையத்திற்கு செல்வது, காவல் நிலையத்தில் பலர் மீது வழக்கு போடுவது, அந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க சொல்வது என்றெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அவர்களாகவே ஒழுக்கமில்லாமல் அந்த கட்சியிலேயே
ஒழுக்கம் இல்லாமல் காழ்ப்புணர்ச்சியோடு நடந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வருகிறார்கள். மற்றவர்களை ஜாதி வெறியர் என்கிறார்கள், வன்முறையாளர் என்கிறார்கள், குடிசை கொளுத்திகள் என்கிறார்கள். குடிசை கொளுத்திகள் என்று பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து சொல்லிவிட்டு சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில் நகைக்கடையை கொளுத்தியது அவர்கள்தான். நகைக்கடையை அவர்கள் கொளுத்திவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினரை பார்த்து குடிசை கொளுத்திகள் என்கிறார்கள். இவர்களுக்குள்ளேயே வெட்டிக் கொள்கிறார்கள், குத்திக் கொள்கிறார்கள், அடித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் தான் இன்றைக்கு தமிழகத்திலே முற்போக்கானவர்கள். அடுத்த முதலமைச்சராக அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் வரப்போகிறார் என்று வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் பிரதமராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறார்கள். அவர் தலித் சமூகத்தின் தேசிய தலைவர் என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். ஒரு தேசிய தலைவரின் கட்சி ஒரு மாவட்டத்திலேயே முடை நாற்றம் வீசிக் கொண்டிருக்கிறது, நாறிக் கொண்டிருக்கிறது. இதை முதலில் அவர்கள் சீர்திருத்தட்டும், அதற்கு பிறகு மற்றவர்களை பற்றி குறை சொல்லட்டும். அதை விடுத்துவிட்டு இவர்கள் மற்றவர்களை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டு இவர்கள் அத்தனை தவறுகளையும் செய்து கொண்டிருந்தால் இவர்கள் பசுதோல் போர்த்திய புலிகள். கொலை தொழிலை செய்பவன் ஜீவகாருண்யம் பேசுவதைப் போல, விலைமகள் கற்பை பற்றி பேசுவதைப் போல இவர்களிடம் ஒழுக்கமில்லை என்று மக்கள் முடிவு செய்து விடுவார்கள் என்று கூறி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.